இங்கிலீஷ் பீப்புள் கிட்டே இருக்க ஒரு பெரிய நல்ல விஷயம், அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அவங்க வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டுக்கு வெளியவும் அவங்க அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் என்னவோ இந்த நாடு ரொம்ப அழகாக இருக்கும். அது போக இங்கே கவர்மெண்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா வெளியே எல்லா இடத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபார்ம் வந்துருச்சு. நானும் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கேன். இப்போ அறுவடை பண்ணனால அந்த பிளேஸே பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாக இருந்தது. முகமுடி சாங்கில் அந்த மாதிரி பிளேஸ் மறுபடியும் வருது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன் உள்ளே போகலாமான்னு. அப்புறம் அவர் சொன்னார் நம்ம பீச் போயிட்டு திரும்பி வரும்போது போகலாம் அப்படின்னு. பட் டைம் கரெக்டாக இருந்தனால எங்களால் போக முடியாமல் போயிடுச்சு. யூகேயில் பாரத் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு ஹோம் ஏஜென்சி வந்து நிறையா வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. கஸ்டமைஸ்ட் ஹோம் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஏரியாவில் தான் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இவங்க பீச் சைடும் நிறைய வீடு கட்டிகிட்ருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க எல்லாமே. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். பட் வந்து இவங்க ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்லேயே வீடு எல்லாமே கட்டுறனால என்னவோ பெருசாக உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருக்குது. ஃபைனலி நம்ம பீச் கிட்ட வந்துட்டோம். உங்களால் கடலை பார்க்க முடியாது. பிகாஸ் அந்த சைடு ஃபுல்லாக கார் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே பார்த்துட்டிங்கன்னா யூகேயில் கார் பார்க்கிங் தான். நாங்கள் எங்கே கார் பார்க் பண்ணலான்னு தேடிட்டுருக்கோம். லெஃப்ட் சைட் ஃபுல்லுமே பில்டிங்ஸ், ரைட் சைட் பாருங்கள் பால்கனியோட பீச். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு தெரியலை, பயங்கரமாக இருக்குது. நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா பீச் சைடு வந்து பால்கனியோட பார்க்கிங்கோட இருக்குது. எங்களோட கார் எலக்ட்ரிக் கார், அதனால் எங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜரோடையே வந்து ஒரு கார் பார்க்கிங் கிடச்சிது. கடவுளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா பார்க்கிங் நார்மல் பார்க்கிங்கே கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்க் பண்ணணும்னா இதுக்கு தனியாக நம்ம பே பண்ணணும். பே பண்ணலன்னா அதுக்கு வீட்டுக்கு ஃபைன் அனுப்பிடுவாங்க. எஸ், ஃபைனலி நம்ம பீச் ரீச் பண்ணிட்டோம். இந்த பீச் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. மெயினாக பால்கனிலாம் வச்சு ஸ்டெப்ஸ்லாம் வச்சு ரொம்ப ப்ரொடெக்டிவாக கட்டியிருந்தாங்க. ஸ்டோன் பெஞ்ச்லாம் வச்சு நல்லா நீட்டாக கட்டியிருந்தாங்க. அங்கே உட்காந்துட்டே நம்ம பீச்சை பார்த்துக்கலாம். நான் வீடியோ எடுக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்னோடய பேபியை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பீச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைட் ஃபுல்லுமே அந்த பீச் திங்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்கை டைவிங், பேராஷூட் எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த பீச்சோட நேம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வர வழியில் மெக்டானல்ட்ஸில் மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட கிட்ஸை விட அவங்களோட டாக்ஸை தான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே சைடில் இருக்க ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப்லலாம் பார்த்துட்டிங்கன்னா டாக்ஸ்க்கு தனியாக மென்யூ போட்டு டாக்ஸையும் வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.